Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். இந்த லெசன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் 6th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. டேர்ம் 2ல் 6th யூனிட் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், adolescence is the period of life between dash years of age. The options are A 10 to 16, option B 11 to 17, option C 11 to 19, option D 11 to 20. Correct answer is 11 to 19. நம்ம லைஃப்பில் வந்துட்டு இந்த 11 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பீரியடை வந்து அடலசன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Second question, the period at which an organism attains sexual maturity is called dash. Options are A puberty, option B adolescence, option C growth, option D maturity. Correct answer is option A puberty. Pubertyங்கிறது வந்துட்டு ஒரு நம்ம ஏஜில் வந்து ஒரு மெச்சூரேஷன் மாதிரி. இந்த பீரியடில் வந்து நம்மளோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா மெச்சூர் ஆகும். Question number 3, during puberty the region below the waist become wider in dash. The options are A boys, option B girls, option C both A and B, option D none of this. Correct answer is option B girls. இந்த puberty போது வந்துட்டு இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் wider ஆகும் கேர்ள்ஸ்க்கு. Question number 4, Adam's apple is the growth of the dash. The options are option A pharynx, option B thyroid, option C larynx, option D parathyroid. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லாரிங்ஸ். இந்த லாரிங்ஸ்ன்றது வந்து என்னென்னா, நம்ம நேசல் கேவிட்டியில் நம்ம ஏர் வந்து ப்ரீத் பண்ணும்போது ஃபேரிங்ஸ் போயிட்டு அதுலேருந்து ட்ரக்கியாவுக்கு போகும். இந்த ஃபேரிங்ஸ்க்கும் ட்ரக்கியாவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு லாரிங்ஸ். இந்த லாரிங்ஸ் பார்ட் வந்துட்டு இந்த அடலசன்ஸ் பீரியடில் பாய்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட க்ரோத் வந்துட்டு லார்ஜர் இன் பாய்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இந்த க்ரோத் இருக்கும். இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த லாரிங்ஸ் வந்து ஒரு ப்ரொட்ரூடிங் பார்ட் ஆஃப் த்ரோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாரிங்ஸ் பெருசாகிறதுனால தான் பாய்ஸ்க்கு வந்து அந்த அடலசன்ஸ் பீரியடில் வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த லாரிங்ஸோட க்ரோத் லார்ஜராக இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக இருக்கும் பாய்ஸ்க்கு. அதனால அதை வந்துட்டு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, many adolescent boys and girls get pimples on face due to the secretions of dash gland. Options are option A sweat, option B sebaceous, option C sweat and sebaceous, option D none of this. The correct answer is option B sebaceous. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில் கிளாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற செக்ரேஷன்ஸ்னால தான் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பியூபர்ட்டி போது நிறைய பிம்பிள்ஸ் ஃபேஸில் இருக்கும். Sixth question, the sperm is produced by dash. Options are option A penis, option B ovary, option C uterus, option D testis. The correct answer is option D testis. Question number 7, dash are the chemical substances secreted by endocrine glands. The options are option A hormones, option B enzymes, option C protein, option D fatty acid. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகிறதுலாம் வந்து ஹார்மோன் சொல்லுவோம். இதெல்லாம் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். இதுக்கு டக்ட் எதுவுமே இருக்காது. அது செக்ரேட் ஆகி டைரெக்டாக பிளட்டுக்குள்ளே கலந்து அப்படியே மற்ற பார்ட்ஸ்க்கு, பாடியோட மற்ற பார்ட்ஸ்க்குலாம் அது சர்க்குலேட் ஆகிடும். இந்த அடலசன்ட் பீரியடில் வந்து இந்த ஹார்மோன் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும். Question number 8, androgen production is regulated by dash. The options are A GH hormone, option B LH hormone, option C TSH hormone, option D ACTH hormone. Correct answer is option B LH hormone. Question number 9, during menstruation the progesterone level is dash. Options are A decreased, B increased, C ceased, D normal. Correct answer is C ceased. மென்சுரேஷன் போது வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டரோன் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து சீஸ் ஆகிடும். சீஸ் ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகிடும். இது ஸ்டாப் ஆகிறதுனால தான் மென்சுரேஷனே வரும். Question number 10, dash intake needs to be increased to prevent osteoporosis in later life. Options are A potassium, option B phosphorus, option C iron, option D calcium. The correct answer is option D calcium. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது ஒரு கண்டிஷன். இதில் வந்துட்டு என்னென்னா, போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காகிடும். சீக்கிரமாக வந்துட்டு சின்னதாக எதனா அடிபட்டாலுமே வந்துட்டு போன்ஸ்லாம் சீக்கிரமே உடஞ்சிடும். இந்த கண்டிஷன் வராமல் இருக்கணும்னா நம்ம கால்சியம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Next நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, dash is secreted by the ovaries of female. Correct answer is estrogen. ஈஸ்ட்ரஜனுங்கிறது ஒரு ஹார்மோன். இது எங்கே செக்ரேட் ஆகும்னா ஃபீமேலோட ஓவரியில். Second question, the hormones secreted by the gonads are controlled by dash. The correct answer is anterior pituitary. Gonadsனா என்னன்னா மேல் அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கன்ஸை தான் வந்துட்டு gonads அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரிங்கிறது என்னன்னா பிட்யூட்ரி கிளாண்டோட ஃப்ரண்ட் போர்ஷனை தான் ஆன்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிளாண்ட் எல்லாமே வந்துட்டு அதுக்குன்னு ஒரு சில ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியோட வேலை என்ன அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஹார்மோன் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியோட வேலை. அப்படி பார்த்தா கொனாட் செக்ரீஷனை ஹார்மோன் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்துட்டு இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியோட வேலை. Third question, milk secretion during lactation is controlled by dash hormone. Correct answer is prolactin hormone. Fourth question, the male and female gamete fuse together and form dash. Correct answer is zygote. Fifth question, the first menstrual flow begins at puberty and it is termed as dash. Correct answer is menarche. ஃபஸ்ட்டு வர மென்சுரல் ஃப்ளோவை வந்துட்டு மெனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. Sixth question, dash usually occurs 14 days after ovulation. Correct answer is menstruation. அதாவது மென்சுரேஷனுக்கு அப்புறம் 9th 14th டேக்குள்ளே வந்துட்டு ஓவிலேஷன் நடக்கும். இந்த ஓவிலேஷன் முடிஞ்சு 14 டேஸ் கழித்து நடக்கிறது மென்சுரேஷன். அதாவது 28th டேயில் நடக்கிறது தான் வந்துட்டு மென்சுரேஷன். 7th question, dash includes protein, carbohydrate, fat and vitamin in requisite proportion. Correct answer is balanced diet. 8th question, dash helps to prevent thyroid gland related disease. Correct answer is iodine. Thyroid related problemக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது iodine. 9th question, iron deficiency leads to dash anemia. Correct answer is anemia. 10th question, in women fertilization takes place at dash. Correct answer is fallopian tube. Next நம்ம பார்க்க போகிறது true or false. First question, there is a sudden increase in the height of both boys and girls during puberty. Correct answer is true. இந்த puberty போது பாய்ஸோட ஹைட்டில் வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் இருக்கும். Second question, the release of ovum from the uterus is called ovulation. This is a false. Correct statement என்னன்னா the release of ovum from one of the ovaries is called ovulation. Third question, during pregnancy the corpus luteum continues to grow and produces large amount of estrogen and progesterone. This is true. Fourth question, making use of disposable napkins or tampons may increase the chances of infection. This is false. ஏன்னா நம்ம நாப்கின்ஸும் டேம்பன்ஸும் யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன் கம்மியாக தான் ஆகும், இன்ஃபெக்ஷன் இருக்காது மோஸ்ட்லி. Fifth question, using clean toilets for defecation is a good practice. This is true. Next நம்ம பார்க்க போது match the following. First question, pubertyல வந்து நமக்கு நடக்கிறது என்னன்னா sexual maturity. Second question, Adam's apple. இது நம்மளோட அந்த லாரிங்ஸ் பெருசாகிறது தான் வந்துட்டு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாரிங்ஸோட லார்ஜர் க்ரோத்தோட நமக்கு நடக்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் வாய்ஸ். Third question, androgen. Correct answer is muscle development. Fourth question, ICSH. Correct answer is testosterone. Fifth question, menopause. Correct answer at 45 to 50 years of age. மெனோபாஸ் வந்து மோஸ்ட்லி 45லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே தான் நமக்கு நடக்கும் லேடிஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.